நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. அடுத்த வசனம். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். இது ஆண்டவருடைய அன்பை பற்றி பொருத்தமான வார்த்தைகள். These words are very true about God's love. நேசம் மரணத்தை பார்க்கலும் அது கொடியதா இருக்கிறது, வலிதா இருக்கிறது. அப்படின்னா மரணம் பாதாளம் இதெல்லாம் ஜனங்களை ஆத்துமாக்களை கூப்பிட்டுட்டே இருக்கும், அது பட்சித்து கொண்டே இருக்கும், அதை யாரும் தடுக்க முடியாது. இந்த நேச வைராக்கியம் அதை விட பவர் ஜாஸ்தி. ஆண்டவரை ஒரு மனுஷன் ருசிக்க ஆரம்பிச்சு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சா அதுக்கு மிஞ்சின ஒரு காரியம் இல்லை. அதாவது எப்படி பாதாளம் வந்து மனுஷரை இழுக்குதோ அதே போல இந்த அன்பு ஆண்டவரை இழுத்துட்டே இருக்கும், அதுக்கு இடையில யாரும் நிற்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷனா இருக்கட்டும் மரணம் வருகிறதான டைம்ல போதும் போதும் வராத, நான் எதிர்ப்பேன், சண்டை போட அப்படின்னு சொன்னா யாரா சண்டை போட முடியும்? மரணம் வர்ற டைம்ல Can anyone fight with death? அது வர்ற டைம்ல வரும், அது ஜெயிச்சு, அது யாரா இருக்கட்டும் அது வரும், ஜெயிச்சிடும். அது போலதான் தேவனுடைய அன்பு. அது என்னவா இருக்கட்டும், எந்த பாவம் எதிர்க்கட்டும், அதை ஜெயிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். மறுபடியும் கண்களை மூடுவோம். அப்படிப்பட்டதான அன்பினால் நிரப்பப்பட்ட ஜனங்களாக, இயேசு பைத்தியம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, we thank you Jesus, thank you Lord, we thank you Lord, we thank you Lord. Praise, we praise, we praise, we praise, we praise you. இயேசு நம்மேல் வச்ச அன்பை யோசிச்சு பாருங்க. Think of how Jesus loved us. அவர் இந்த பூமியில வரும்போதே அவர் ஸ்கூலுக்கு போல, படிக்கல. அவருக்கு அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப வசதி பண்ணி கொடுக்க, இயேசுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இயேசுக்கு அப்படி வீட்டில் வசதி இல்லை, ஏழைங்க தான், பைபிளில் இருக்குது. அதனால் நிறைய ட்ரெஸ்ஸு கிடச்சிருக்காது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா கூட இருந்து கார்பெண்டர் தொழில் தான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படி Jesus was like a lonely person. He had no friends, not too much money, no fashions, no studies, no education, nothing. அப்படி இருந்தாலும் பைபிளில் சொல்லுங்க, வளர வளர அவருக்குள்ள அந்த நேச வைராக்கி, மனுஷனை சந்திச்சு கடைசியில் டைம் வந்துச்சு, மனுஷனே நான் தான் உன்னை படைச்ச தேவன் அப்படின்னு சொல்ல வேண்டிய டைமில் அப்படியா நீங்கள் தான் என்னுடைய சிருஷ்டி கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அணைக்கிறதுக்கு பதிலாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொய் சொல்கிறாங்க, இவன் விபச்சாரத்தில் பிறந்தவன், இவனுக்குள்ள பெரிய பிசாசு இருக்குது, இப்படிலாம் எதிர்க்க ஆரம்பித்தாங்க இயேசுவை. He got more enemies than friends. நண்பர்களை பார்க்கலும் விமர்சனம் பண்ணுறவங்க, எதிர்க்கிறவங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க தான் நிறைய பேர். அவரை ஃபாலோ பண்ண கும்பலில் நிறைய பேர் அந்த குரூப்பு தான். அப்போ அவர் சுய அனுதாபத்தில் நம்ம யாராவது அப்படி ஒருத்தர் பண்ணால் பரவாயில்ல, சகிச்சிடலாம். ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து நம்ம தாக்க வந்தாங்கன்னா, இவன் இப்போ பிசாசு பிடிச்சோம், ஆவி சரியில்லை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக சுய அனுதாபம். எல்லாரும் என்ன எதிர்க்கிறாங்க, நான் எதுக்கு வரணும், இங்கே எல்லாரும் தள்ளிட்டாங்க, இனி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். இயேசுக்கு அப்படி ஃபீலிங்கே வரல. நீங்களும் நானும் ஏதாவது சோர் வந்துச்சுன்னா நமக்கு போகிறதுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, இல்லைன்னா யாராவது இருப்பாங்க. இயேசு யார்கிட்ட போவார்? என்ன எல்லாரும் வெறுக்கிறாங்க, யார்கிட்ட போவார்? இந்த பூமியில் அவர் தனிமையாக சகிச்சார். அப்போ யோசிச்சிருக்கேன், நான் வந்ததே உங்களுக்காக, அன்பு காட்டி நான் பகையை தான் சம்பாதிக்கிறேன், எனக்கு தேவையாது, என் தலையெழுத்தா போகிறேன் நான், போதும், நீங்கள் நரகத்துக்கு போனால் போங்க, ரட்சிப்புக்கு வந்தால் இப்படியா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் போல. அதுதான் நேச வைராக்கியத்தை திரளான தண்ணீர்கள் பகையாக எதிர்த்தாலும் இந்த அக்கினி ஜுவாலையை அது அவிழ்த்து போட முடியாது. அப்படி நெருப்பாக எரியுது இயேசுடைய அன்பு. அதனால தான் பகை வந்தால் கூட அவரை யாரும் எதிர்க்க முடியல.
அந்த அந்த அக்கினியை அவித்து போட முடியல. அதான் நேச வைராக்கியம். His love burned so powerfully. அதனால அவர் நம்முடைய ஜீவிதத்தில் அந்த ரியாக்ஷன் எதிர்பார்க்கிறேன். நான் இவ்வளோ அன்பு வைராக்கியத்தினால நான் உன்னை நேசித்தேன், நீ ஏன் சின்ன இந்த மேட்ச் ஸ்டிக்கில் வர்ற நெருப்புனால என்னை நேசிக்கிறேன். கொஞ்சம் அப்படி ஒரு டிராப் தண்ணி போட்டால் போதும், எல்லாம் போச்சு. நம்ம அன்பு அவ்வளவுதான், நேசிக்கிறோம், நான் அவ்வளோதான் நேசிக்கிறோம். ஆனால் அவர் நம்மை நேசிக்கிறது போல வைராக்கியமான நேசம் போதாது, நேச வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, we praise you Lord. ஆண்டவரே, நீர் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, உம்மை நேசிக்க எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே இயேசுவே, thank you Lord, thank you Jesus, thank you Jesus, we praise you, thank you Lord, we thank you Lord, we thank you Jesus, we praise you, thank you Lord, we thank you Jesus. இயேசு சீக்கிரமா வர போறாருன்னு சொல்லி அந்த சிந்தை ஒரு மாறாத சிந்தையா நம்முடைய மனசுல இருந்தாதான் நம்ம இந்த பூமியில இருக்கிற முடிவுகள்லாம் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா ஆபத்து நெருங்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்கிறத பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம். கேர்லெஸ்ஸான, சம்பந்தம் இல்லாத, பொருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படி நம்ம செய்யக்கூடாது. இது தேவையா, இன்னைக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, இது அவசியமா அப்படின்னு ஒவ்வொரு கருத்தை எண்ணி செய்ய காலத்தை பற்றி ஒரு பகுத்தறிவு, அதான் டிசர்னிங் த டைம்ஸ். அதனால ஒவ்வொரு காரியத்துக்கும் நிறையா ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுக்கணும். அது ஒரு ஞானம். அதுக்கு உண்மையாக வருகை பற்றி ஒரு தரிசனம் இருக்கும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார், தேவையாது, இப்போ எனக்கு நான் செய்யணுமா, கண்டிப்பாக அவசியமான காரியமா, இது இல்லாமல் சமாளிக்க முடியுமா, இப்படியெல்லாம் நம்ம யோசித்து முடிவெடுக்கணும். இல்லைன்னா நம்முடைய இச்சைக்கும் ஆசைக்கும் நம்ம இடம் கொடுத்து நித்திய நஷ்டம் உண்டாகும்படியாக நம் காரணமாக இருப்போம். பூமி அதிர்ச்சிகளை பற்றி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 1000 AD 1000 ADலேருந்து 1800 AD வரைக்கும் 8 centuries 800 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 21 மேஜர் earthquakes 21 பூமி அதிர்ச்சிகள், பெரிய அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. 21. அதுக்கப்புறம் அடுத்த 100 ஆண்டுகள், 800 ஆண்டுகள்ல 21, அடுத்த 100 ஆண்டுகள் மட்டும் 18 பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த 50 ஆண்டுகள் எடுத்தா 33 பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம டைம் ஸ்பேன் குறைஞ்சிட்டே வருது, ஆனால் எர்த்குவேக்ஸ் கூட்டிகிட்டே போகுது. அடுத்த 40 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 93 பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கு. இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படி போன வருஷம் 2008 மட்டும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்மால் மைனர் எர்த்குவேக்ஸ், மேஜர் எர்த்குவேக்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 earthquakes வந்திருக்கு ஒரு வருஷத்தில். அப்போ யோசிச்சு பாருங்க. லுக் அட் த கிராஃப் ஆஃப் earthquakes இஸ் இன்க்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங் அண்ட் இன்க்ரீசிங். அப்படியே பைபிளில் சொல்லியிருக்கு, இதுவரைக்கும் மனுஷனுடைய சரித்திரம் ஆரம்பிச்சிலேருந்து இதுவரைக்கும் நடக்காத பெரிய பூமி அதிர்ச்சி இனிமேல் தான் நடக்க போகுது. Read Revelation chapter 16 verse 18. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. பாத்தீங்களா என்ன சொல்லிருக்கீங்க? பூமியில் மனுஷர் உண்டான நாட்கள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்போ பிக்கெஸ்ட் எர்த்குவேக் இப்போ இனிமே தான் வரப்போகுது. இப்போ இருக்கிற எர்த்குவேக்ல எவ்வளோ பயங்கரமாக இருக்கு, இனிமே தான் பெரிய எர்த்குவேக்கே வரப்போகுது. அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், பூமி உண்டாக்கப்பட்ட நாட்களிலிருந்து இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி வந்ததில்லைன்னு சொல்லாமல், மனுஷர் தோன்றின நாட்கள் முதற்கொண்டு அப்படி ஒரு பூமி அதிர்ச்சி வந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? மறுபடியும் சொல்றேன். அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பூமி உண்டாக்கப்பட்டதிலிருந்து அப்படி ஒரு அதிர்ச்சி வந்ததில்லை அப்படின்னு சொல்லாம, மனுஷர் பூமியில் தோன்றின நாட்கள் முதற்கொண்டு அப்படி ஒரு அதிர்ச்சி வந்ததில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன புரியுது?
அதாவது since it's not since the earth was created, since man came into existence, such an earthquake has not taken place. அப்படி such an earthquake is going to take place. So what do you understand from that? Anyone? லாஜிக்கா யோசிச்சு சொல்லணும். அதாவது பூமி உண்டாக்கப்பட்டு சில அநேக வருஷங்கள் பிறகுதான் மனுஷன் உண்டாக்கப்பட்டான். அதுக்கு முன்னாடி இதே பூமியில தூதர்கள் இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, என்னபடி மனுஷர் பூமியில் தோன்றுதனான நாட்களில் இருந்து இப்படி ஒரு அதிர்ச்சி உண்டானது இல்லை. அப்படி ஒரு பயங்கரமான அதிர்ச்சி உண்டாக போகுது அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்படின்னு அர்த்தம், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனுஷர் தோன்றுவதற்கு முன்பாக இதை விட மோசமான ஒரு அதிர்ச்சி நடந்திருக்க கூடும். அது எப்போ நடந்திருக்கும்? that's right, when the angels fell. தூதர்கள் கலகம் பண்ணி ஆண்டவரை எதிர்த்து தள்ளப்படும் போது அப்போ ஒரு அதிர்ச்சி நடந்திருக்க கூடும். அப்போ அப்படிதான் சொல்லலை, ஆனால் அப்படி நடந்திருக்கு. ஏன்னா பைபிளே சொல்லியிருக்கு, தூதர்கள் விழும்போது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ஒழுங்கின்மையும் அந்தகாரம் மூடுவதற்கு காரணமே ஒரு அதிர்ச்சி உண்டாயிருக்கும் தூதர்கள் விழும்போது. அப்போ எங்கே பாவம் பெருகுதோ அங்கே அதிர்ச்சி உண்டாகும். பாவம் கூடிட்டே போய் உச்சத்து கட்டத்துக்கு வருது இந்த பூமியில். அதனால தான் இப்போ பூமியே ஒரு ஸ்திரம் இல்லாமல் லூஸ் ஆகிட்டே போகுது. வாசிங்க ஏசாயா 24:20. ஏசாயா 24:20. வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும். வெறித்தவனை போல தேசம் தள்ளாடுகிறது. தேசம் இருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்ல பூமின்னு இருக்கு. The earth is reeling to and fro like a drunkard. drunkard வந்து குடிகாரன் வந்து நடக்கிறத பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி தான் பூமியும் தள்ளாட ஆரம்பிச்சிச்சு. ஸ்டெடினஸ் போயிடுச்சு. அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கு. அதனுடைய பாதகம் அதன் மேல் பாரமா இருக்கிறபடினால் அது விழுந்து போம். பாத்தீங்களா? அப்போ சின்னுக்கு ஒரு வெயிட் இருக்கு. sin has weight. பாவத்திற்கு ஒரு பாரம் உண்டு, நிறை உண்டு. யாரோ ஜிஜோவை கூப்பிடுங்க. sin has a weight. பாவத்திற்கு ஒரு நிறை கனம் உண்டு. So the more sins are being committed, it's weighing on the earth. We can't weigh sin. Sin is imaginary for us. எவ்வளவு அதிகமாக அதனுடைய அளவு நிறை காணப்படும் என்பதை நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாது. Sin is not something, is not solid or liquid or gas. ஒரு பாவமானது ஒரு திடமோ திரவமோ ஒரு வாயு பொருளோ அல்ல. But sin has weight. ஆனால் பாவத்திற்கு ஒரு கனம் நிறை உண்டு. So the more sins are committed, it's now weighing heavy on the earth. Earth is becoming unsteady. பாவம் செய்ய அதிகமாக செய்யப்பட இந்த பூமியானது அந்த பாவத்தினாலே அழுத்தப்பட்டு அதனுடைய அந்த நிறை நிலையை அது சரியாக நிற்க முடியாமல் அப்படி தள்ளாடி கொண்டிருக்கிறது. So now that's why earthquakes are increasing. ஆகையினால் தான் பூமி அதிர்ச்சிகள் இந்த நாட்களில் மிகவும் பெருகிக் கொண்டிருக்கின்றன. And when the antichrist comes, biggest earthquake is going to come. அந்திகிறிஸ்து வரும்பொழுது ஒரு மிகவும் பெரிதான பூமி அதிர்ச்சி உண்டாக போகிறது. So we have to really understand what times you are living in and live carefully. ஆகையினாலே நாம் எந்த நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிகவும் கவனத்தோடு கூட நாம் கவனித்து ஜீவித்துக் கொண்டிருக்க வேண்டும். We'll read sing stanza 2 and 3 once again. இப்பொழுது மறுபடியும் 2ஆம் 3ஆம் சரணங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக. As we sing, God should give us a wisdom about what time we are living in. நாம் இப்படி இந்த பாவ நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் தாமே நாம் எப்படிப்பட்டதான நாட்களில் ஜீவிக்கிறோம் என்பதை குறித்துதான ஞானத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். யுத்தத்தின் செய்தியும் கேட்டிடுதே, இந்த பூமியின் அதிர்ச்சியால் அழிந்ததே. யுத்தத்தின் செய்தியும் கேட்டிடுதே, இந்த பூமியும் அதிர்ச்சியால் அழிந்ததே. இது தருணம் பலிபலினா இயேசுவையே சார்ந்திடுவோம். இது தருணம் பலிபலினா இயேசுவையே சார்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா
மனிதரின் தேசமும் மாறிடுதே, இந்த மாந்தரும் பாவத்தால் அழிகின்றாரே. பரிபரினா பரிசுத்தராய் வாழ்ந்திடுவோம். சர்வயம் பரிபரினா பரிசுத்தராய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசு வருகின்றார். 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 இன்னொரு தமிழ் பாட்டு சொல்லு.